26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 10:26 மணி வரையிலும் ஏகாதேசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:22 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:22 மணி வரையிலும் புனர்பூசம், பின்பு பூசம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் ராகு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பதும் லாபத்தில் சந்திரன் இருப்பதும் இன்று வியாபாரிகளுக்கு அமோகமான நாளாக இருக்கும். இன்றைய நாள் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ஏகாதேசி தினமான இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலயத்தில் 11 தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்று உங்களுக்கு எல்லா விதத்திலேயுமே லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைப்பார். இன்று பல மாதங்களாக நீங்கள் முயற்சி செய்து முன்னேற்றம் அடையாத ஒரு சில விஷயங்கள் இந்த தீபம் ஏற்றினால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரம் பங்கு சந்தையின் முதலீட்டில் லாபத்தை பெறலாம். அலுவலக அலைச்சல்கள் இன்று உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று தளர்வை கொடுக்கும். ஆகையினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று உங்களினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சுப செய்திகள் உண்டு. குழந்தை பிறப்பு மற்றும் திருமண விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய நாளில் கிடைக்க பெறலாம். இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு ரோகிணி, மிருகசீரிஷம் இல்லத்தில் இன்று சுப செய்திகளும் சுப காரியங்களும் நடக்க மனம் அமைதியாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தொலைத்த பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைந்திருக்கிறார். ராசியில் குரு பகவானும் பாக்கியத்தில் உங்களுக்கு சந்திரனும் ராகுவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குறிப்பாக இன்று உங்கள் குலதெய்வத்தை வணங்கி கொள்ளலாம். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வு உண்டு. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பணம் வருவது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத பணவரவு திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏற்படலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவானால் மனக்லேசங்களும் மனக்குழப்பங்களும் வரலாம். இன்று 2ஆம் இடத்தில் கேது மற்றும் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மன கஷ்டங்கள் வந்து போகும். தாய் தந்தை இடத்தில் இன்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். இன்று புதிய கடன் முயற்சிகளையும் தவிர்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் வந்து போகும். இன்று மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு மனக்குறைகள் வரும். ஆகவே இன்று குடும்பத்தில் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, ராசியில் கேது, 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம். இந்த சஞ்சாரத்தில் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் வந்து போகும். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய இந்த மனக்குழப்பமானது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று நல்லது. அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று கவனமாக இருக்கலாம். இருந்த போதிலும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைவார். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும்.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். இன்று அலுவலகத்திலேயும் இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீட்டில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவிகள் கிடைக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கேது நன்மையை தரக்கூடியதாகவே அமையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், செவ்வாய் மற்றும் சூரியன் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். தாய் தகப்பனிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களுடன் வந்து இணைவது மனதிற்கு ஆறுதலை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் தீரும். குடும்ப சண்டைகள், அலுவலக சண்டைகள் மற்றும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பொருளுதவியும் கைக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். இன்றைய நாளில் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வு நீங்கும். பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் இன்று லாபங்கள் உண்டு. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடை விலகும். மாலை நேரத்தில் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவினால் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும். தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவது, விற்பது இதில் இருந்த சிக்கல்களும் விலகலாம். ஏகாதேசி திதியான இன்று பெருமாளை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக விஷயத்தில் உயர்வான செய்திகள் வந்து சேரும். இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பார். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு சற்று மனதில் குழப்பத்தை கொடுத்தாலும் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் தீரும். பூரட்டாதி மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான மனதில் ஒரு பலவீனத்தை காலை வேளையில் கொடுக்கலாம். இன்று அவசியம் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய சந்திரன் ராகு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று விரயங்கள் காத்திருக்கிறது. சந்திரன் ராகுவுடன் 12ஆம் இடத்தில் இருப்பது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், புதனுக்கு இன்று உங்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சில செலவுகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இன்று உங்களுக்கு தீரலாம். இன்று மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து சேரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று பலவிதமான குழப்பங்களை கொடுத்து பின்னர் உங்களுக்கு அந்த குழப்பத்தில் ஒரு நிவர்த்தியையும் கொடுப்பார். ஏகாதேசி திதியான இன்று திங்கட்கிழமை மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து இன்று வழிபாடுகள் செய்ய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைகளுக்கு நல்ல பரிகாரமாகும். இன்று மீனராசி அன்பர்கள் எவரிடத்திலையும் வாக்குறுதிகள் கொடுப்பதோ அல்லது மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதோ, ஜாமீன் கையெழுத்திடுவதோ இதை தவிர்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.
26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.